ஐ லவ் யூ. அந்த மாதிரி சொல்லாத. நீ அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வித்தியாசமான ஃபீலிங் வருது. என்னாச்சுப்பா? தூக்கம் வரலையா? படுத்து தூங்கு. காலையில் நீ தானே ஸ்டேஷனில் இறக்கி விடணும். ம். எதுக்காக இந்த ரூட்டில் போகிற? இது ஷார்ட்கட் ரூட் பா. பார்த்துப்போ, ரோட்டில் பள்ளமாக இருக்க போகுது. ஓ, நான் தான் சொன்னேன்ல பள்ளம் இருக்குன்னு. மூட் அவுட்டில் இருக்கியா? எதுவும் இல்லைப்பா. என்கிட்ட எதையும் மறைக்காத, சொல்லணும்னா சொல்லிடு. அதான் சொன்னல, எதுவும் இல்லைப்பா. நீ ஏதோ டூருக்கு போக விரும்புகிறேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே, அதை பற்றியா யோசிக்கிற? உங்கள் அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துருக்கேன், அதை கேட்டு வாங்கிக்க. அப்பா, நான் இந்த தடவை எக்ஸாமை ஒழுங்காக எழுதலை. நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன். நீங்கள் கொடுத்த அந்த வாட்சுக்கு நான் அதுக்கு டிசர்வாக இல்லை. நான் ஃபெயில் ஆகிட்டா என்னோட வாக்கை எப்படி காப்பாற்றுவேன்? ப்ளீஸ், இந்த வாட்சை நீங்களே வச்சுக்கோங்க. அட, உனக்கு என்ன பைத்தியமா? நீ பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நீ என்னோட மகன். நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? கார் வாங்கி என்னையும் உங்கள் அம்மாவையும் அதில் உட்கார வச்சு ஓட்டுவேன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் நீ எங்கள் 2 பேரையும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவ. இந்தா, இது அப்படி. அப்புறம் சொல்கிறத கவனமாக கேளு. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். உங்கள் அம்மா தனியாக இருக்காங்க. அப்பா, இது எடுத்துக்கோங்க. என்னால முடியாதுப்பா, ப்ளீஸ். அட, என்ன ராஜு? இல்லப்பா, இது ப்ளீஸ், எதுக்கு என்கிட்ட நீங்களே கொடுக்குற? வச்சுக்கோங்க. யசோதா வீட்டில் என்னாச்சு? என்னன்னு தெரியல, அந்த இடத்துல எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க. நான் உள்ளே போய் என்னென்னலாம் பார்க்கல. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எனக்கும் தெரியலையே எதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு. என்னவா இருக்கும்? மா, அம்மா, அந்த கடவுளுக்கு ரொம்ப பொறாம.
உங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவர் வேணும்னு அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு. உனக்காக உங்க அம்மாவை இங்க விட்டு வச்சுட்டாரு. விதி அதை யாராலையுமே மாத்த முடியாது. காலம் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டத்தை புரட்டி எடுக்கும்னு அவங்களுக்கான விதி என்னவோ அதை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். ராஜு அவங்க அப்பாவோட கனவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கனவையும் இப்போ நினைவாக்க போறான். என்னோட இந்த சின்ன கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ராஜு எனக்கு திரும்ப லெட்டர் அனுப்புறான். 4 வருஷம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. அந்த ராஜு இப்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆனவனா பொறுப்பானவனா மாறிட்டான். அம்மா இன்னும் இங்க வரலையே. இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும். ட்ரெயின் இந்நேரம் லேட் ஆயிருக்கலாம்டா. கவலைப்படாத, வந்துருவாங்க. இதப்படி நான் இப்ப வந்துடுறேன். டேய், எங்க போற? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஓகே, 30 மினிட்ஸ் இருக்குல்ல. இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் முடியறதுக்கு 1 hour ஆயிடும். அதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஓகே, பை, see you. ஏய், பார்த்து போக தெரியாதா? ஏய், நீயாப்பா? நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கு அங்கிள். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் தான் காலேஜ் டாப்பர். இன்னைக்கு எனக்கு டிகிரி தராங்க. அதான் அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ இப்போ ரொம்பவே மாறிட்ட. நான் தான் அறிவு கெட்டத்தனமா 17 வயசுலேயே அவளோட படிப்பை நிறுத்தி அவளோட லைஃபையே வேஸ்ட் பண்ணணும்னு தோணுது. சொப்னா அப்படி பாருக்கா, அவள் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும்ப்பா. உன்னை லவ் பண்ணதுனால உன்னையே அவள் தேடி வந்துட்டா. எப்படியோப்பா ஒரு நாள் அவளை வீட்டுக்கு கூட்டு வாயே. ஸ்வப்னாவை நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அவள் வரமாட்டா. என் மேலே எப்படியும் அவள் கோவமாக தான் இருப்பா. என்ன பேசுறீங்க அங்கிள்? என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? அவள் எங்களை விட்டு போனப்பவே திரும்ப அவளோட முகத்தில் முறிக்கவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த 4 வருஷத்தில் என்னோட மனசு மொத்தமாக மாறிடுச்சு. நடந்த எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் மறந்துடுவோம். அங்கிள், ஸ்வப்னா ஏன் கூட இல்ல. என்ன சொல்ற? என்கிட்ட போய் சொல்ல நினைச்ச உன்னை இந்த இடத்துல கொன்னு போட்டுருவேன்டா. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? நீ தான்டா போய் சொல்ற. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்வப்னா ஏன் கூட இல்ல. என்ன சொல்ற? என்னோட பொண்ணு சொப்னா எங்கடா மறைச்சு வச்சிருக்க? அவ உன் கூட ஓடி போகதான்டா வீட்டை விட்டு வந்தா. ஆமா, நாங்க ஓடி போலாம் தான் முடிவெடுத்தோம். ஆனா அன்னைக்குதான் எங்க அப்பா இறந்துட்டாரு. எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அவளோட மாமா அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரே. ஆமா மாமா, நான் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். நான் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வரலன்னா அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்க அவளுக்கு அமைச்சு வச்சிருப்பீங்க. இல்ல அவளும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு 2துலயும் விருப்பம் இல்ல. நீங்க அவ மனசை மானிட்டர் பண்ண நினைச்சீங்கல்ல, யாராலையும் அதை பண்ண முடியாது மாமா. நீங்க எடுக்கிற அந்த சின்ன முடிவால அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கை, அப்புறம் அவளோட நினைப்பு எல்லாமே எல்லாமே அவளை விட்டு போயிருக்கும். என்னால அதை பண்ண முடியாது மாமா. இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த அப்ப உங்களுக்கு 1000 தடவை சொன்னாலும் புரிஞ்சிருக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். சொப்னா என்னோட பொண்ணு மாதிரி. அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால அவளை என் சொந்த குழந்தைய நானே பாதுகாத்தேன். ஸ்வப்னா இப்ப எப்படி இருக்கா? எங்க இருக்கா? ராஜு, உனக்கே அது தெரியும்ல. உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் அம்மா சின்ன வயசுல இருந்தே ரகசியமா அதை வச்சிருந்து தான் உன்கிட்ட கொடுப்பேன். இந்தா வாங்கிக்கோ. நாலு வருஷம் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமும் சொப்னாவை என் கூட சேர்த்து வைப்பீங்களான்னு உன் டீச்சர் கிட்ட நீ கேட்டல்ல? சொல்லு, கேட்டல்ல? நாங்க 3 பேரும் உன் சொப்னாவையும் காப்பாத்தி உன்னோட காதலையும் காப்பாத்தி உன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க ராஜு. இப்ப இந்த உலகம் உன்னோடது. ஸ்வப்னா இப்ப உனக்கானவ. போ.
4 மணிக்கு மீட் பண்றேன்னு சொல்லிட்டு 4 வருஷம் கழிச்சு மீட் பண்றேன். இந்த 4 வருஷமும் தெரியும், இந்த 4 வருஷமா என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை வாட்டி நோட் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல, ஒரு வாட்டி கூட ஞாபகம் இல்லையா? என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? நீதான் இங்க இருக்கி. எங்க இருக்க? சாரிப்பா. நான் எந்த விஷயத்தை தப்புன்னு நினைச்சனோ இப்ப அது எனக்கு சரின்னு படுதுப்பா. எது சரிங்கிறத நீ எனக்கு காமிச்சிட்ட. மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? பட்டன் ஐயோ